வெல்கம் டு சன்ரூஃபிங். நம்ம சன்ரூஃபிங்கில் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பட்டுக்கோட்டைங்கிற பிளேஸில் கரிக்காடுங்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஒரு கால்ஸ் ஒரு ரொம்ப லாங்லேருந்து ஒரு கால் வந்தது. சரி, ஓகே, நம்ம ஆல்ரெடி இங்கே தஞ்சாவூரில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால இங்கே வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜான்னு சொல்லிட்டுங்க. அவர் சைட்டில் தான் இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து சன்ரூஃபிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுக்குற அனைத்து மக்களுக்கும் அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைபருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டால், நம்ம எல்லார் காம்படிட்டரையும் தாண்டி நம்மளுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஒர்க்கோட ஃபினிஷிங் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த ப்ரைஸிங், எங்களுக்கே தெரியும் ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட நம்ம 10-20 அதிகமாக தான் பண்ணுறோன்னு. ஆனால் அதை தாண்டி அதுக்கான குவாலிட்டியை நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டால், நீங்கள் இந்த வீடியோவிலே பார்க்கலாம் அப்படின்னா என்ன அளவுக்கு ஒரு ஒர்க்கை நாங்கள் டெடிகேஷன் எடுத்து ஃபினிஷ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே டாப் ரூப்பில் போட்டிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 25 வருஷத்துக்கு வாரண்ட்டி வர ஜெர்மன் ரூஃப் ஷீட்டுங்க. எப்படி இது 25 வருஷத்துக்கு வருது அப்படின்னா, மேலே இருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய மெட்டீரியல் மார்க்கெட் இருக்குது, அலுமினியம், மெக்னீஷியம், அந்த மாதிரி அது இருக்குது. நம்ம இந்த பண்ணுற மெட்டீரியல் வந்து பியூர் மெக்னீஷியங்க. அதனால் துருப்பிடிக்கிறதுக்கான தன்மை ரொம்ப 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 குறைவு. ஒருவேளை இதுக்கான துருப்பிடிச்சு அப்படின்னா எந்த நிபந்தனை இல்லாமல் இந்த ரூஃபிங் ஷீட்டை நாங்களே மாற்றி கொடுத்துட்றோம். ஏன் அந்த அளவுக்கு இப்படி மாற்றி கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அஷூரன்ஸே கொடுக்குறது வந்து மேலே மெக்னீஷியம் கண்டிப்பாக துருப்பிடிக்காதுங்க. நம்ம அலுமினியம் துருப்பிடிக்கான்னு தெரியும், அதனோட அட்வான்ஸ் தான் மெக்னீஷியங்க. இதுக்கான வாரண்டி கார்டும் நம்ம வந்து இப்போ சாருக்கு நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம். அடுத்தது இதில் யூஸ் பண்ணிக்கிற அத்தனை செக்ஷன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அப்போலோ இல்லைங்க. போஸ்டர்ஸ் எப்போவுமே நம்ம ரெகுலராக 4x4 அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6x6 அதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். அந்த போஸ்ட்டுக்கு எப்போவுமே நம்ம உட்டன் ஸ்டைல் வந்து ஃபினிஷ் பண்ணுறது வழக்கம். சார் வந்து இங்கே வேறு ஆம்பியன் எதிர்பார்க்கறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் கிரே ஃபினிஷிங்கில் என் பண்ணியாச்சுங்க. இப்போ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூம் அண்ட் கார் பார்க்கிங் வரப்போகுது. இந்த போர்ஷனுக்கு கீழே கார் பார்க்கிங் வித் அட்டாச்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ரூம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியருக்குள்ளே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கிளே டைலுங்க. கிளே டைலில் என்ன வெரைட்டி நம்ம வச்சுருக்கோம். கிளே டைல் பொறுத்த வரைக்கும் ஏன் சார் நீங்கள் எப்பவும் படிகார ஓடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, படிகார ஓடுங்கிறது முதல்ல ஒரு கான்செப்டை எடுத்துக்கணுங்க. இப்போ சாதா மண் ஓட்டு கம்பேர் பண்ணல படிகார ஓடில் என்ன அட்வான்ஸ் அப்படின்னு கேட்டால், நம்ம இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் 100% வந்து ஹீட் அண்ட் சவுண்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா கிளே டைல்லையே மண் ஓடு வந்து ஹீட் அப்சர்வேஷன் பண்ணும். ஆனால் படிகாரம் கலந்துருந்தால் அது ஸ்ட்ரென்த்தும் அதே இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலிங்கும் நமக்கு நல்லா இருக்குங்க. அதனால தான் நம்ம தொடர்ந்து படிகாரம் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரக்சர் எப்போவுமே நம்ம அப்போலோ தாங்க. பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஏஷியனில் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வாட்டர் லைன்ஸு, பார்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பிராண்ட்ஸில் நம்ம கொடுக்குறோங்க. இப்போ எதுவுமே எண்டு டு எண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவும் நான் பிராண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம். ஏன் நான் பிராண்ட் போகிறதுக்கு காரணம், அது வந்து அந்த அளவுக்கு பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ண தெரிஞ்ச ஆட்களையும் தெளிவான ஆட்களை வச்சுருக்கிறோம். அதை தாண்டி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங்கை வந்து தொடர்ந்து ஒரே ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கிறனால 100% எங்களால் ஃபினிஷிங் கொடுக்க முடியுது. ஓகே, இந்த பார்ட் ஆஃப் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் வந்து நம்ம போட்டிருக்க அந்த லைவ் செக்ஷன்ஸை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே ஒரு பை சான்ஸாக மேபி வந்து நாங்கள் சாருக்கே இதை நாங்கள் எதிர்பார்க்கல. எங்ககிட்ட வந்ததில் வந்து இந்த செக்ஷன் வந்து இந்த டைம் வந்து டாட்டாவில் வந்துருக்குங்க. ஸோ இந்த சைட்டுக்கு வந்து ஒரு ப்ரிப்பேர்டாக சரி ஓகே நம்ம எல்லா சைட்லேயும் ஒரே மாதிரி தான் கொண்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட் மட்டும் டாட்டாவில் கொடுத்துருப்போம். மேலே கம்ப்ளீட் செக்ஷன்ஸ் எல்லாமே அப்போலோவில் இருக்குங்க. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நீட்டாக ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்காக இன்டீரியர் நீட்டாக முடிச்சிருப்போம். சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் ஒர்க்லாம் முடிச்ச பின்னாடி இது ஒரு ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணுற சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைல்டாக ரொம்ப அடித்த மாதிரி இல்லாமல் ஒரு காமாக ட்ரெடிஷனல் லுக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குங்க. அதே போல் இப்போ நம்ம டாப் லேயருக்கு போகலாம். டாப் லேயரில் வந்து மொத்தம் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை 2 பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சிட் அவுட் பர்பஸுக்காக ஒரு ஷெட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் மேலே வந்து சேம் பேட்டர்னே பண்ணியிருக்கோம். ஜெர்மன் ஷீட் ப்ளஸ் காம்போ வந்து நமக்கு அப்படியே நம்ம அப்போலோ ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்டீரியரில் நம்ம இப்போ தொடர்ந்து ஒரு 4 to 5 செட்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சுப்ரீம் கம்பெனியோட 8 mm திக்னஸ் வர வெதர் ப்ரூஃப் ஷீட் யூஸ் பண்ணியிருக்குங்க. அதோட அட்வான்ஸ் என்னென்னா ஷெட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து வெளிச்சத்தை கம்மி பண்ணாது. அதே போல் வந்து சவுண்ட் ஹீட் வரது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஷீட்ஸ் கம்பேர் பண்ணக்குள்ள இது ஒரு பப் ஷீட் கான்செப்ட்டில் ஒர்க் ஆகுங்க. ஸோ வந்து நம்ம வந்து மேலே வந்து ஜெர்மன் ஷீட்டு, அதுக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப் ஷீட்டு. ஸோ 2 லேயராக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.